வணக்கம். செப்டம்பர் 1ஆம் தேதி நேத்து பங்குச்சந்தை முடிந்த பின் வெளிவந்த சில செய்திகளை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று பங்குச்சந்தை முடிகிற தருணத்தில் அல்லது முடிந்த பின் வெளிவந்த சில செய்திகளை விரைவாக பார்க்கலாம். டோக்கியோ பாரா ஒலிம்பிக்ஸில் இந்தியர்கள் கலக்கிட்டு இருக்காங்க. மாரியப்பன் தங்கவேலு ஹை ஜம்பில் வெள்ளி பதக்கம் ஜெயிச்சிருக்கிறாரு. அதே ஹை ஜம்பில் சரத்குமார் வெண்கல பதக்கம் ஜெயிச்சிருக்கிறாரு. ஜாவலின் த்ரோவில் தேவேந்திரா வெள்ளி பதக்கமும் சுந்தர் சிங் வெண்கல பதக்கமும் ஜெயிச்சிருக்கிறாரு. பெருமைக்குரிய விஷயம் நமக்கு எல்லாருக்கும். இந்தியாவுடைய ஜிடிபி டேட்டாவை அரசு வெளியிட்டிருக்காங்க. அதன்படி ஜூன் குவார்ட்டருக்குரியது 20.1% அதிகரிச்சிருக்கு. எதுடன் கம்பேர் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது போன வருடம் இதே குவார்ட்டருடன் கம்பேர் செய்யும்போது 20.1% அதிகரிச்சிருக்கு. ஆனால் போன வருடம் இதே குவார்ட்டரில் கொரோனாவுடைய முதல் அலை இருந்தது. அதனால் நிறைய லாக்டவுன் இருந்தது. அதுடன் கம்பேர் செய்வது சரியா இருக்காது அப்படின்னு சில வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அதே 2020 ஃபினான்ஷியல் இயருடன் கம்பேர் செய்யும்போது 9% கீழே போயிருக்கு. ஆர்பிஐ எதிர்பார்த்த ஜிடிபி 21.4%, அதை விட குறைவாக தான் வந்திருக்கு ஜூன் குவார்ட்டரில். 8 முக்கிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர்ஸ் உடைய அவுட்புட் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை மாதத்திற்குரியது 9.4% அதிகரிச்சிருக்கு. எதுடன் கம்பேர் செய்கிறாங்கன்னா போன வருடம் இதே மாதத்துடன் கம்பேர் செய்யும்போது. ஆட்டோ ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. செப்டம்பர் முதல் வாரம் முழுவதும் அவங்களுடைய ஆகஸ்ட் மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவை வெளியிட ஆரம்பிப்பாங்க கம்பெனி. இன்னைக்கு செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து சில கம்பெனிகள் அதை வெளியிட ஆரம்பிப்பாங்க. பஞ்சாப் நேஷனல் பேங்க் குறித்து ஒரு செய்தி இருக்குது. கம்பெனி அவங்களுடைய சேவிங்ஸில் இருக்கிற டெபாசிட் ரேட்டை குறைக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. 3%லிருந்து 2.9% குறைச்சிருக்காங்க. இது செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து நிலுவைக்கு வருது. கிளாக்ஸோ ஸ்மித்லைன் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி தயாரிக்கக்கூடிய கோவிடுக்குரிய வேக்சினேஷனுடைய ஃபைனல் ஸ்டேஜ் ட்ரையல் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கிளாக்ஸோ ஸ்மித்லைன் மற்றும் எஸ்கே பயோசைன்ஸ் இணைந்து தயாரிக்கக்கூடிய வேக்சின் இது. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் குறித்து ஒரு செய்தி இருக்குது. கம்பெனி 9% அதிகரித்தது. அது மட்டும் இல்லாமல் 52 வார ஹையை எட்டியது, 1 இயர் ஹையை எட்டியதுங்க. அவங்க எஃப்என்ஓ செக்மெண்ட்டில் இடம் பிடித்தது ஒரு காரணமாக இருக்கலாம்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறொரு காரணம் என்னென்னா, டாடா பவர் மற்றும் அதானி பவருக்கு அரசுகிட்டேருந்து ஒரு ஒப்புதல் கிடச்சிருக்கு. அவங்களுடைய முந்த்ரா பிளான்கிட்டேருந்து வரக்கூடிய பவரை இந்த பிளாட்ஃபார்மில் விற்பனை செய்யலாம்ன்ற ஒப்புதல் கிடச்சிருக்கு. ஸோ அது கூட காரணமாக இருக்கலாம் இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் நல்லா மேலே போனதுக்கு. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் குறித்து நம்ம வேறொரு வீடியோ டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அவங்களுடைய கடந்த 6 ஆண்டிற்கான ஃபினான்ஷியல் டேட்டாவை அனலைஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். எனக்கு இம்ப்ரெசிவாக இருக்கிற மாதிரி தான் தெரிந்ததுங்க கம்பெனி. ஆனால் பிஇ கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரியும் தெரிந்தது. நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. 8 ஸ்டாக்ஸை எஃப்என்ஓ செக்மெண்ட்டுக்கு உள்ளார கொண்டு வராங்க அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து. எவையெல்லாம் வருதுன்னு பார்க்கும்போது ஆபாட் இந்தியா, கிராம்ப்டன் கிரீவ்ஸ் கன்சியூமர் எலக்ட்ரிக்கல்ஸ், டால்மியா பாரத், டெல்டா கார்ப், இந்தியா சிமெண்ட்ஸ், ஜேகே சிமெண்ட், ஓப்ராய் ரியாலிட்டி மற்றும் பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ். மாருதி சுசுகி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. செப்டம்பர் மாதத்துடைய உற்பத்தி 60% குறையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா செமிகண்டக்டர் குறைவாக இருக்குது, இதுதான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. இதனால் ஹரியானா மற்றும் குஜராத்தில் இருக்கிற அவங்களுடைய உற்பத்தி ஆலையில் உற்பத்தி பாதிக்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க கம்பெனி. வோல்க்ஸ்வாகன் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குங்க. கம்பெனி போலோ மற்றும் வென்டோவுடைய விலையை உயர்த்த போவதாக அறிவிச்சிருக்காங்க. செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 3% வரைக்கும் உயர்த்த போவதாக கம்பெனி அறிவிச்சிருந்தாங்க. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம் மாருதி கம்பெனியும் அவங்களுடைய கார்ஸோடைய விலை உயர்த்த போவதாக அறிவிச்சிருந்தாங்க. டிவிஎஸ் ஸ்ரீசக்ரா தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி இந்தோனேஷியன் மார்க்கெட்டில் நுழைய போவதாக அறிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய சில ப்ராடக்ட்ஸை அங்கே விற்பனை செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. டயர் கம்பெனிங்க இந்தோனேஷியாவில் உற்பத்தி செய்கிறாங்களா இல்லைனா இங்கே உற்பத்தி செய்து அங்கே கொண்டு போய் விற்க போகிறாங்களா அப்படின்ற ஒரு கிளாரிட்டி எனக்கு இல்லை. பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. பிஹெச்இஎலுக்கு ஒரு புது ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்பிசிஐஎல் கிட்டேருந்து. என்பிசிஐஎல் நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் 10,800 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. டாடா காஃபி நேற்று அதிகரிச்சிருக்குங்க. 7% மேலே நேற்று அதிகரித்தது இன்ட்ராடேல. என்ன காரணம் சில பேர் சொல்லியிருக்காங்கன்னா, காஃபியோட விலை இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் அதிகரிச்சிருக்கு. அது கூட காரணமாக இருக்கலாம் டாடா காஃபியோட விலை உயர்ந்ததற்குன்னு சொல்லியிருக்காங்க.
HDFC லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய போர்டு செப்டம்பர் 3ஆம் தேதி ஃபண்ட் ரைசிங் குறித்து முடிவெடுக்க போறதாக அறிவிச்சிருக்காங்க. பிரிஃபரன்ஷியல் இஷ்யூ வழியாக இருக்கக்கூடும்னு எதிர்பார்க்கப்படுது. ஷாப்பர் ஸ்டாப் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனி அவங்க கைவசம் இருக்கிற கிராஸ்வேர்ட் புக் ஸ்டோர்ஸ் பிசினஸை விற்பனை செய்ய போறதாக அறிவிச்சிருக்காங்க. அகர்வால் பிசினஸ் ஹவுஸ்க்கு இந்த விற்பனை நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. 41.6 கோடி மதிப்பிற்கான டிரான்சாக்ஷன் இதுன்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. கம்பெனி முன்னவே அறிவிச்சிருந்தாங்க அவங்களுடைய நான் கோர் பிசினஸ்ல இருந்து வெளியேற போறதா அறிவிச்சிருக்காங்க. அதோடைய பாகமாக கூட இருக்கலாம் இந்த வெளியேற்றம். எஸ் பேங்க் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்கு. கிரைசில் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை கம்பெனி வெளியிட்டிருக்காங்க. அதன்படி அப்கிரேட் நடந்திருக்குங்க. அவங்களுடைய டயர் 2 பாண்ட்ஸ் 13,941 கோடி மதிப்பிற்கான டயர் 2 பாண்ட்ஸ்க்கு அப்கிரேட் நடந்திருக்கு. BBB-லேருந்து BBB+ ஆக. அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸும் BBB-லேருந்து BBB+ ஆக உயர்த்தப்பட்டிருக்கு. லிகிதா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெடுக்கு அவங்களுக்கு கிடைத்த ஒரு ஆர்டர் குறித்தான அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. 145.8 கோடி மதிப்பிற்கான ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. இந்திரதனுஷ் கேஸ் கிரிட் லிமிடெட் கம்பெனி கிட்ட இருந்து கிடைச்சிருக்குன்னு கம்பெனி சொல்லியிருக்காங்க. விப்ரோ தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனி ஹியர் அப்படின்ற இன்னொரு கம்பெனியுடன் இணைந்து லொகேஷன் பேஸ்டு சர்வீசஸ் செய்ய போறதாக அறிவிச்சிருக்காங்க. இது அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு பெரிதும் உதவியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பல தரப்பு செக்டர் கம்பெனிகளுக்கு இது உதவியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மஹிந்திரா லைஃப் ஸ்பேஸ் டெவலப்பர்ஸ் லிமிடெட் முன்னதாகவே அவங்க போனஸ் அறிவிச்சிருந்தாங்க. 2 போனஸ் ஷேர்ஸ் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. ஒரு ஷேர் வச்சிருந்தா. இப்போ கம்பெனி ரெக்கார்ட் டேட்டை வெளியிட்டிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 15ஆம் தேதி. ஷில்பா மெடிகேர் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்கு. கோவிட் சிகிச்சைக்கான மருந்துக்கு இந்தியன் அத்தாரிட்டிஸ் கிட்ட இருந்து அப்ரூவல் கிடைச்சிருக்கிறதா கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் லிமிடெட் அவங்களுக்கு கிடைத்த ஒரு ஆர்டர் குறித்தான அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. 5.3 கோடி மதிப்பிற்கான ஆர்டர் அவங்களுக்கு கிடைத்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. DRDO கிட்ட இருந்து கிடைத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அமர் ராஜா பேட்டரிஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனி முன்னவே அறிவிச்சிருந்தாங்க. Log9 அப்படின்ற கம்பெனியில் முதலீடு செய்ய போறதாக சொல்லியிருந்தாங்க. அந்த டிரான்சாக்ஷன் இப்போ முடிஞ்சிருச்சுன்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. லூகாஸ் டிவிஎஸ் கம்பெனி மற்றும் 24M டெக்னாலஜிஸ் இணைந்து இந்தியாவில் முதல் முறையாக கிகா ஃபேக்டரி அமைக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் அமைக்க போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. லூகாஸ் டிவிஎஸ் ஆட்டோமோட்டிவ் எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய கம்பெனி. 24M டெக்னாலஜிஸ் லித்தியம் அயன் பேட்டரிஸ் டெக்னாலஜிஸ் தயாரிக்கக்கூடிய கம்பெனி. ஸோ இவங்க 2 பேரும் இணைந்து இந்த ஃபர்ஸ்ட் கிகா ஃபேக்டரி இந்தியாவில் ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். செக்யூர் கிளவுட் டெக்னாலஜிஸ் 20% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 142% வால்யூம் அதிகரிப்பு. பராக் மில்க் ஃபுட்ஸ் 12% ஷேர் பிரைஸும் 390% வால்யூம். பால்ரெட் டெக்னாலஜிஸ் 12% அதிகரித்தது. பால்ரெட் டெக்னாலஜிஸ் பீட்ரான் பிராண்டை வச்சிருக்கிறவங்க. பீட்ரான் பிராண்ட் ஹெட்ஃபோன்ஸ் கம்பெனி. 184% வால்யூம் அதிகரிப்பு. ஜோட்டா ஹெல்த் கேர் 10% ஷேர் பிரைஸும் 275% வால்யூம். வின்லாஸ் பயோடெக் 9.7% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 102% வால்யூம் அதிகரிப்பு. ஸ்ரீலதர்ஸ் 9.5% ஷேர் பிரைஸ் அதிகரிப்பு. 422% வால்யூம் அதிகரிப்பு. நாத் பயோஜீன்ஸ் 9% ஷேர் பிரைஸும் 740% வால்யூம். மஹிந்திரா சிஐஇ 7.7% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 114% வால்யூம் அதிகரிப்பு. டாடா காஃபி 7% அதிகரித்தது. 315% வால்யூம் அதிகரிப்பு. பாரதி ஏர்டெல் 7% ஷேர் பிரைஸும் 201% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் 12.68% விழுந்தது. 405% வால்யூம் அதிகரிப்பு. லக்ஷ்மி ஆர்கானிக் 4% ஷேர் பிரைஸ் வீழ்ச்சி. 131% வால்யூம் அதிகரிப்பு. பிரதாப் ஸ்நாக்ஸ் 2.5% விழுந்தது. 192% வால்யூம். செரா சானிட்டரி 2.5% விழுந்தது. 132% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.